ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நீதிபதி தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே ஐயா குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு ஒரு குரல். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல பழனிசாமி ஒரு வக்கீலோட உள்ள வராரு. நீதிபதி முன்னாடி போய் நின்னு, ஐயா குறுக்கிட்டதுக்கு மன்னிச்சிருங்க, என் பேரு பழனிசாமி, பாக்கியாவோட அத்தை ஈஸ்வரிக்கு ஆதரவா நான் ஒரு வக்கீலோட வந்திருக்கிறேன் அப்படின்னு பழனிசாமி சொல்றாங்க. பாக்கியா வேகமா போய் பழனிசாமி கிட்ட நிக்கிறாங்க. கமலா ராதிகாக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, எதுக்கு இந்த பாக்கியா அங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ பாக்கியா சொல்றாங்க, என்னோட வக்கீல் வலியுறுத்தின மாதிரி ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக என் அத்தை ஈஸ்வரிக்கு ஆதரவா நான் ஒரு கேஸ் தாக்கல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீதிபதி சொல்றாங்க, அதுதான் சாட்சியெல்லாம் விசாரிச்சாச்சு இல்லம்மா அப்படின்னு சொல்லும் போது பாக்கியா சொல்றாங்க, இங்கதான் எனக்கு சந்தேகமே இருக்கு. என்னோட அத்தை ஈஸ்வரி தாம் பையன்கிட்ட இந்த குழந்தை வேண்டான்னு சொன்னது உண்மைதான், கலைச்சிருன்னு சொன்னதும் உண்மைதான். அதுக்கு காரணம் இருக்கு. கோபி தன்னோட முதல் மனைவிய டிவோர்ஸ் பண்ணும்போது அவருக்கு 3 பசங்க, பேர பசங்க எல்லாருமே இருக்காங்க. இவரோட பொண்ணு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போற ஒரு பொண்ணோட மனநிலைமைய யோசிச்சு சமுதாயத்துல எப்படி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த குழந்தை வேண்டான்னு என்னோட அத்தை ஈஸ்வரி சொல்லியிருக்காங்க. சமுதாயத்துல இவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் போக ஒரு கர்ப்பிணி பெண்ணை கீழே பிடிச்சு தள்ளி குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு என்னோட அத்தை ஈஸ்வரி ஒண்ணு அவ்வளவு கொடுமைக்காரங்க இல்ல. அது மட்டும் இல்லாம வழக்கு தொடுத்தவங்களே சாட்சி சொல்றாங்க, இது எங்க அத்தைய வேணும்னே இந்த கேஸ்ல மாட்டி விடணும்ன்றதுக்காக பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இந்த கமலா மேலதான் சந்தேகமா இருக்கு. கமலா ஏதோ குற்றம் செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக என் அத்தை ஈஸ்வரி மேல பழிய தூக்கி போட்டுட்டா மாதிரி எனக்கு தோணுது. இந்த ராதிகாவும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அம்மா கமலாவை காப்பாத்துறதுக்காக பொய் சாட்சி சொல்றாங்களோன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த பதில் மனுவை ஏத்துக்கிட்டு காவல்துறை சரியான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும். அது வரைக்கும் என்னோட அத்தை ஈஸ்வரிக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. பாக்கியாவோட இந்த பேச்சு கமலாவுக்கும் ராதிகாவுக்கும் சரியான பதிலடி மாதிரி இருக்குது. ஜட்ஜு பாக்கியா சொன்னதுல ஒரு நியாயம் இருக்குது. சரியான சாட்சியை கொண்டு வராத காரணத்தினால அந்த இன்ஸ்பெக்டரையும் ஜட்ஜ் வார்ன் பண்ணி அது வரைக்கும் ஈஸ்வரிய ஜாமீன்ல வெளிவிடுறோம் அப்படின்னு ஈஸ்வரிய வெளியில விட்டுறாங்க. ஈஸ்வரி பாக்கியாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. பாக்கியா அந்த கமலாவுக்கும் ராதிகாவுக்கும் சரியான சவுக்கடி கொடுக்கறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.